ஆனால் தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு முன்பாகவே ஒரு தீர்மானத்தை போட்டு தன் பெயருக்கு பின்னால் சாதியை போடுவது இழிவு அவமானம் என்று உருவாக்கிய மண் இது. ஆனாலும் கூட ஆனால் அந்த சட்டத்திலேயும் பிரிவு 15 பிரிவு 16 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு? அது 302 எது வந்தாலுமே 2 தீர்வு தான், 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை. ஆகவே எப்படி பார்த்தாலும் 2 விதமான தண்டனை தானே உண்டு. ஆகவே எதற்காக சிறப்பு சட்டம் என்று கேட்கிறவர்கள் பல பேர் உண்டு. ஆகவே இங்கே முதலாளித்துவம் வளைகிற போது நிலப்பிரபுத்துவத்துடைய மிச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய சாதியம் உடையும் என்று நாம் எல்லாம் கருதி கொண்டிருந்தோம். நான் உட்பட கருதி கொண்டிருந்தேன். உட்கார்ந்த ஒரே காரணத்திற்காக 2 பேரை வெட்டி கொண்டார்கள். முர்மு ஜனாதிபதியாகிவிட்டால், கோவிந்த் ஜனாதிபதியாகிவிட்டால் சாதி ஒழிக்கப்பட்டு விடும் என்று பல பேர் பேசினார்கள். கவின் எந்த வகையிலே குறைந்து போனான்? மோடி செய்ய மாட்டார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு என்ன இருக்குது? சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாடு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறார், நான் பாராட்டுறேன். நீ நீட்டுக்காகவும் கல்விக்காகவும் ஆளுநர் போராடு இல்லைங்களே. ஆனால் வாக்குறுதியை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வர மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த இடத்துல பதிவு வைக்கிறோம். கவினுடைய சாதி ஆணவ படுகொலைக்கு பின்னால் தமிழகத்திலே மீண்டும் ஒரு இது போன்றிருக்கக்கூடிய எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கத்தில் குறைந்த நாட்களிலேயே மயிலாடுதுறையிலே 10 ஆண்டு காலம் காதலித்திருக்கக்கூடிய அந்த பட்டியலெடுத்த இளைஞனை திட்டம் போட்டு காவல்துறையிலே போய் அவர்கள் இருவருமே அங்கே பேசி புகார் கொடுத்த பின்னால் மீண்டும் அந்த இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறான். இது இந்த தலைப்பை நாம் இந்த இடத்திலே போட்டிருக்க வேண்டிய அவசியம். தமிழ்நாட்டில் தேர்தல் வரும், தேர்தல் போகும். ஆனால் சமூகத்தில் இருக்கிற சமத்துவத்தை கட்டமைக்கக்கூடிய ஆணி வேர் அடித்தளம் என்கிற முறையிலே இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. ஆகவே இதற்கு தீர்வு என்ன? 2000 ஆண்டு காலமாக இருக்கிற சாதிய கட்டமைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சியிலே, விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியிலே உடைந்து போகும் என்று சொல்லக்கூடிய மார்க்சியத்தினுடைய அடிப்படை இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை சாதிய கட்டமைப்பு உடையவில்லை. அது கெட்டிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போய்விட்டால் சாதியம் ஒழிந்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காலத்திலே தான் நகரப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கும் இதே நிலைதான் என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே இவைகளை இது போன்றிருக்கிற கருத்து களத்திலே, சிந்தனை களத்திலே ஒரு கருத்தை பௌதிக சக்தியாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆகவேதான் இத்தகைய சிறப்பான ஒரு தலைப்பிலே இங்கே நாம் இன்றைக்கு பேசுவதும் விவாதிப்பதும் இதை மக்களிடையே கொண்டு போய் அவருடைய சிந்தனை களத்திலே புதிய திருப்பத்தை, விழிப்பை ஏற்படுத்த நமது கடமையாகும். எனக்கு முன்னாலே தோழர்கள் இங்கே சிறப்பாக பேசினார்கள். சாதிய ஆணவ கொலை என்பதில் உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு லதா சிங் என்ற வழக்கிலே தான் மார்க்கண்ட கஜு அவர்கள் முதலாக இந்த சட்டத்தை பற்றி ஆய்ந்து பார்த்தார். மார்க்கண்ட கஜு ஒரு காஷ்மீர் பார்ப்பனர் அவர். ஆனால் சமூகத்தை பற்றிய ஆழ்ந்த அக்கறையோடு படித்திருக்கக்கூடிய சிறந்த மனிதர் அவர். ஆகவேதான் ஆறுமுகம் சேர்வை என்ற வழக்கிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இரட்டை தமிழர் முறையிலிருந்து அத்தனையும் சேர்த்து பேசிய மனிதன். 2006ஆம் ஆண்டு அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்பிலே தான் ஒரு வயது வந்திருக்கிற ஆணும் வயது வந்திருக்கிற பெண்ணும் அவர்கள் இன்றைக்கு நட்பு கொள்வதும் திருமணம் செய்வதும் அவர்களது அடிப்படை உரிமை என்று சொன்னார். அது அடிப்படை உரிமை என்கிற போது அரசியல் சாஸ்திரத்துடைய 3வது அத்தியாயத்திலே வரக்கூடிய வகையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு. அதேபோல் சரத்து 15 சாதி, மதம், மொழி, பால் மற்றும் பிறப்பால் எந்த விதமான பாகுபாடு கூடாது.
அங்கேயும் சாதி மதம் இரண்டையுமே பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது என்பதும் சரத்து 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தும் 21வது பிரிவிலே வாழ்வுரிமை என்று சொல்லக்கூடிய ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த 21வது பிரிவும் எல்லாவற்றுக்கும் மேலாக எனது கருத்துரிமை, எனது பேச்சுரிமை, எனக்கு இருக்கிற அடிப்படை உரிமை, நான் நினைப்பது எவனும் காற்றுக்கு வேலி போட முடியாது. அதே போல் நான் நினைக்கிற கருத்துக்கு அதை எடுத்து சொல்லுவதற்கு அதை தடை போட முடியாது. இவையெல்லாம் அத்தியாவசியமான சட்டத்தால் இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக 3ஆம் அத்தியாயத்தில் உண்டு. ஆகவே அடிப்படை உரிமை என்று சொல்கிற போது ஒரு பெண் தனக்கு பிடித்திருக்கிறவரை, தான் விரும்புகிறவரை அவரோடு பழகுவதும் காதலிப்பதும் திருமணம் செய்து கொள்வதும், அதற்கு முடியாவிட்டால் பிரித்துக் கொள்வது என்பது அடிப்படை உரிமை என்று சொல்கிறோம். அதை சட்டத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறையிலே இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் பூராவற்றில் பார்க்கிறோம். தமிழ்நாடு இதற்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த மண் மிகப்பெரிய மாபெரும் மேதைகளை கொண்டிருக்கிற மண் இது. அயோத்தியதாசர், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், பெரியார் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இன்றைக்கு உண்டு. இந்த மண்ணில் சாதி பெயரை போடுவது என்பது அவமானம் என்று உருவாக்கிய பெரியார் மண் இது, சந்தேகம் கிடையாது. கேரளத்துக்கு போனால் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட அவர் பேருக்கு பின்னாலே சாதியை போட்டுக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. பெங்காலுக்கு போனால் உண்டு. ஆனால் தமிழகத்திலே சுதந்திரத்திற்கு முன்பாகவே ஒரு தீர்மானத்தை போட்டு தன் பெயருக்கு பின்னால் சாதியை போடுவது இழிவு, அவமானம் என்று உருவாக்கிய மண் இது. ஆனாலும் கூட அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருந்தாலும் கூட இந்த சாதி ஆணவ கொலையினுடைய கொடுமையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். 23 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி முருகேசனுடைய அந்த கொடூர கொலை, பட்ட பகலில் 100 பேருக்கு நிற்க வைத்துக் கொண்டு கண்ணகி முருகேசனையும் கட்டி வைத்து சொந்த தகப்பன், சொந்த கூட பிறந்த சகோதரன் வாயிலே விஷத்தை ஊற்றுகிறான். அந்த பெண் வாயை திறக்க மறுக்கிறாள். ஒரு கத்தி விட்டு கடவாப்பல்லின் வாயை கிழித்து அங்கே விஷத்தை ஊற்றுகிறான். கொடுமையிலும் கொடுமையான செய்தி. முருகேசனை கொல்லுவது அவனுக்கு இருக்கிற ஒன்று. சொந்த மகள், தன் கூட பிறந்திருக்கிற ரத்தம் சதிமார்க்கிற சகோதரன் ஊற்றினான். தன்னுடைய மகன் அந்த சின்ன பிள்ளையை சொல்லக்கூடிய அந்த தாய் முருகேசனை அந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்துவிட்டு அவர் அங்கே இருக்கிற விருதாசலம் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறார். அங்கே போய் சொல்லுகிறார், என்னுடைய மகனை இப்படி கொல்லுகிறார்கள் என்று சொல்கிற போது அங்கே இருக்கிற காவல்துறையை சார்ந்திருக்கிறவன் அவன் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமான அல்ல. அது 23 ஆண்டுகளுக்கு பின்னால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அந்த தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வழக்கில் நான் பார்த்தோம், அந்த காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை மிரட்டினான். நீ இங்கிருந்து ஓடிவிடு, உனக்கு இந்த சாதிக்காரருக்கு இந்த சாதிக்கார தேவையா என்று சொல்லி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துகிறான். சாதாரணமான வார்த்தை அல்ல. அது மட்டுமல்ல, இங்கிருந்து அந்த தாய் போவதற்குள் சாகடிக்கப்பட்டு எரிக்கப்படுகிறார்கள். எரித்த பின்னால் முருகேசனுக்கு புறம்போக்கிலே சுடுகாடு, அதே சமயத்தில் கண்ணகிக்கு இந்துக்கள் வன்னியர்களுக்கான சுடுகாடு. பிறக்கிற போது வாழுகிற போது அவனை வாழவிடவில்லை, செத்த பிறகாவது சாதி விட்டதா? இல்லை. அப்பேற்பட்ட கொடுமைக்கு பின்னால் ஏறக்குறைய 23 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம். எத்தனை விதமான ஆணவ படுகொலைகள்! அது திவ்யா இளவரசன், சங்கர் கௌசல்யா, கோகுல்ராஜ் வழக்கு மற்றும் இருக்கிற ஐஸ்வர்யா தெளிவாப்பள்ளி வழக்கு, வர்ஷிப்ரியா இப்போ நடந்திருக்கிற வழக்கு, இவைகளெல்லாம் அந்த வழக்கை எடுத்து ஒரு பெரிய ஒரு கூட்டம், அமைப்பு கூட்டம் நடத்தி என்று சொன்னால் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வழக்கையெல்லாம் எடுத்து நடத்தி அதை தண்டிக்க வைத்து என்ற பெருமையோடு நான் இங்கே சொல்லுகின்றேன். அதில் வழக்கறிஞர் ரத்தினத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த வழக்கை எல்லாம் எடுத்து வேறொரு மாவட்டத்திற்கு மாற்றி மேலவளவு தொடங்கி சென்னகரம்பட்டி தொடங்கி இந்த வழக்கை எல்லாம் எடுத்து நடத்திய பெருமை அந்த வழக்கு ரத்தினத்துக்கு உண்டு. அந்த படையிலே நானும் ஒருவன், அருமை தோழர் கொளத்தூர் மணி அவர்களும் இன்றைக்கு ஒருவனிலே பெருமை கொள்கின்றோம் இன்றைக்கு. ஆனால் ஒரு வழக்கில் தீர்ப்பு கிடைத்தால் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று கேட்டால் சட்டம் இன்றைக்கும் சாமானிய மனிதன் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
சட்டம் தெரியாது என்று எந்த ஒரு பாமரனும் சொல்ல முடியாது. ignorance of law is not excusable என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லோருக்கும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எத்தனை பேருக்கு அரசியல் சாசனத்துடைய சமத்துவத்தின் அடிப்படை தெரியும்? இந்த சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்து அரசியல் நிர்ணயிக்கப்படைய கடைசி கட்டத்திலே பேசி ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்ற நிலை இன்றைக்கு உண்டு. இதை மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்பதை உண்டாக்க வேண்டும். இது நாடல்ல, இது ஒரு தேசம் அல்ல, இது தேசமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய சாதிய மத வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார வேற்றுமைகள், கலாச்சார பண்பாட்டு வேற்றுமைகள் இவைகளை எல்லாம் கலைந்து ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிற நாடாக, சமத்துவத்தை கொண்டிருக்கிற நாடாக வேண்டும் என்று சொல்லித்தான் அதை அறிவித்தார். அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் நான் உருவாக்கிய சாசனத்தை நானே கிழித்திருவேன் என்று சொல்லி அம்பேத்கர் சொன்னார். ஆனால் அந்த சட்டத்திலேயும் பிரிவு 15 பிரிவு 16 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு? சுதந்திரம் என்று சொன்னால் இது சுதந்திரமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார் அன்றைக்கு முழங்கினார். என்று கேட்டால் ஒரு கருப்பு தோல் போர்த்திய முதலாளி இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிறான். வெள்ளைத்தோல் போர்த்திய முதலாளி விரட்டடிக்கப்பட்டானே தவிர கருப்பு தோல் போர்த்தி முதலாகிறான். ஆனால் இங்கு இருக்கிற மக்கள் சாதியால் மதத்தால் பிளவுபட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது சுதந்திரம் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, தேர்தலில் பங்கேற்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அந்த ஆர்டிகிள் 15க்கு பிறகு ஆர்டிகிள் 16க்கு பிறகு 4வது உபபிரிவை கொண்டு வந்து சமூகத்திலே சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை போட்ட பெருமை பெரியாருக்கு உண்டு என்பதை இங்கே பதிய வைக்கின்றேன். இப்படித்தான் சட்டத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க நாம் போராடுகிறோம். இந்த சிறப்பு சட்டம் தேவையா என்று பல பேர் இன்றைக்கு கேட்கிறார்கள். என்று கேட்டால் கல்பபிள் ஹோமிசைடு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை, ஒரு கொலை என்று சொன்னால் 302 பழைய ஈத்தாசா பிரிவு, இன்றைக்கு இருக்கிற பிஎன்எஸ் இதில் 103 பிரிவு. கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் என்று சொல்வார்கள். ஒரு கொலை அது திட்டமிடப்பட்டிருக்கிற கொலை, இன்டென்ஷன் டு காஸ் டெத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு. இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி தட் will cause death என்று சொல்வார்கள். the knowledge that act will cause என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகள் வரைக்கும் தான் 302. அது ஆணவ கொலையாக இருந்தால் என்ன, அல்லது வரப்புக்காக போடக்கூடிய கொலையாக இருந்தால் என்ன, அது 302 எது வந்தாலுமே 2 தீர்வு தான், 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை. ஆகவே எப்படி பார்த்தாலும் 2 விதமான தண்டனை தானே உண்டு. ஆகவே எதற்காக சிறப்பு சட்டம் என்று கேட்கிறவர்கள் பல பேர் உண்டு. ஆகவே தான் இது போன்றிருக்கிற கருத்தரங்கத்திலே ஆணவ கொலைக்கு ஒரு தனிச்சட்டம் ஏன் வேண்டும், அதோடு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இடஒதுக்கீடு சேர்த்து போட்டிருக்கிறார்கள். சரியான ஒன்றது. இது ஏன் செயல்பட மறுக்கிறது? அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலேயே சமத்துவம் பேசப்படுகிறது, சாதி மத பேதம் கூடாது என்கிறது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே இந்த சட்டங்கள் ஏன் செயல்படவில்லை? இந்த சட்டத்துக்கு பின்னால் 1989ஆம் ஆண்டு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டமே வந்தது. அப்படி ஒரு சட்டம் வருவதற்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்தவர்கள் யாருன்னு தெரியுமா? PA கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு IAS அதிகாரி. அவரை போன்று பல பேர் உண்டு. ஆனால் அந்த மிகப்பெரிய ஆளுமை தான் ஒரு IAS அதிகாரியாக இருக்கக்கூடியவர் குற்றம் என்பதை அஃபென்ஸ் என்று நாம் சொல்கிறோம். அஃபென்ஸ் சொல்லக்கூடிய குற்றத்தை வன்கொடுமை என்று சொன்னார். 2000 ஆண்டு காலமாய் சேரியாக ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மலத்திலும் குப்பையிலும் கிடக்கக்கூடிய மனிதனை, அவனை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை சமப்படுத்துவதற்கு வேண்டும் என்று சொன்னால் சமத்துவதற்கு முன்பாக சமூக நீதி வேண்டும் என்று கேட்டவர் தான் அன்றைக்கு அம்பேத்கர், பெரியார். அந்த வழியிலே இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆகவேதான் ஒரு அடக்கப்பட்ட மனிதன், ஒடுக்கப்பட்ட மனிதன் நடத்தக்கூடிய வன்மம் என்பது வெறும் குற்றம் மட்டுமல்ல, அது வன்கொடுமை, அட்ராசிட்டி என்ற வார்த்தையை போட்டார்கள் 89ஆம் ஆண்டு. அப்படி 89ஆம் ஆண்டு போடப்பட்டிருக்கிற சட்டம் ஏறக்குறைய 20-26 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் போராடி 2016ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது.
அப்படி திருத்தப்பட்ட பின்னாலும் இன்றைக்கு என்ன நடக்கிறது? 2006 ஆண்டு அந்த கொடுத்திருக்கூடிய அந்த வழக்குக்கு பின்னால் 2018 சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே உச்சநீதிமன்றம் இது போல சாதி மறுப்பு திருமணம் செய்தால், ஒரு தலித்தரோ செய்தால் அவர்களை எப்படியெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். அது மட்டுமா, 2020 ஆண்டு நரிமேன் அவருடைய தந்தையும் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் கேரளாவை பற்றி பேசினார். அவருடைய பேச்சு எல்லாரும் கேட்க வேண்டிய ஒன்று. மதமாற்றம் என்பது ஏதோ மதமாற்றம் என்பது அது குற்றமாக இன்றைக்கு சத்தீஸ்கரிலும் யூபியிலும் சட்டம் உண்டு. நரிமன் இன்றைக்கு அறைகள் விடுத்தார். மதம் மாற்ற சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு, அதை தடுக்க முடியாது சொல்லி முழங்கினார் நரிமன். இங்கே கேரளாவில் வந்து பேசினார். இப்போது அதாவது நான் விரும்புகிற மதத்தை இன்றைக்கு பேசுவதும் பரப்புவதும் சொல்லுவதும் ஏற்றுக்கொள்வதும் எனது அடிப்படை உரிமை. அதற்காக ஒருவர் பிரச்சாரம் செய்தால் அது அடிப்படை உரிமை, அதை தடுக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு முழங்கினார். நான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை தெரியுமா? எப்படி இவைகள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவது? களத்திலே மக்களை திரட்டி நாம் போராடுகிறோம். அப்படி திரட்டி போராடக்கூடிய கருத்துக்கள் தான் ஒரு உறுதிமொழியாக ஆட்சிக்கு வரும் நாளை வைக்கப்படுகிறது. அந்த உறுதிமொழிகள் தான் பாராளுமன்றத்திலே மசோதாவாக்க வருகிறது. அந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு அமலாக்க வருகிறது. ஆகவே ஒரு கருத்தை பௌத்த சக்தியாக மாற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை இன்றைக்கு சட்டமாக மாற்றுகிற போது அதுதான் முதல் படி. என்று கேட்டால், நாம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிற ஒன்று, முன்பெல்லாம் இந்த இந்து மதத்துடைய கேடுகட்டு இருக்கிற அமைப்பு 8 வயதில் திருமணம், 9 வயதில் திருமணம். அது மட்டுமல்ல, கணவன் இறந்தால் உடனே அதே தீயிலேயே தள்ளி கொள்ளக்கூடிய கொடுமையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு சதி உண்டா? சதியை ஒழித்தது சதியை ஒழிக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாகத்தான். அதை போலவே தான் சாதி ஒழிப்பு என்று சொன்னால், சாதி ஒழிப்பினுடைய முதல் படி காதல் திருமணம் தான். அதைத்தான் நரிமன் அவர்கள் 2020 ஆண்டு ஒரு சட்டத்திலே சொல்கிறார். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் அலாவுதீன் என்ற வழக்கிலே சொல்கின்றார். ஃபியூஷன் ஆஃப் பிளட் என்ற வார்த்தையை போடுகிறார், இரத்த கலப்பு என்ற வார்த்தையை போடுகிறார். இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? அம்பேத்கர் அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகத்திலே கட்டுரையாக படித்த போது அவர் சொன்னதுதான். என்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சகலரும் ஆணும் பெண்ணும் அவள் விரும்புகிற போது அந்த காதல் உணர்வு இருக்கிறதே, அது சாதியை தூக்கி போடும். கலப்பு, இரத்த கலப்பு என்பது அது அடிப்படை தேவை. அதுதான் சமூகத்திலே சமத்துவத்துடைய முதல் படி காதல் திருமணம் என்றார். அதை அப்படியே எடுத்து கோட்படி எழுதியிருக்கார் அந்த 2000 வழக்கில். இவைகளெல்லாம் இங்கே சொல்வதற்கு காரணம், இப்படியெல்லாம் சட்டங்கள் ஒவ்வொன்றாக வந்து பின்னாலும் கூட ஏன் இந்த சாதியம் ஒழிக்கப்படவில்லை? சாதியம் முதலாளித்துவம் இன்றைக்கு அதனுடைய எல்லா விதமான இதையும் ஏற்றுக்கொண்டு காவி இந்த கார்பரேட்டுகளாக மாறி உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மட்டுமல்ல, சந்திரனுக்கு போய் அங்கே கூட கால் வைக்க பார்க்கிறான். காரணம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா யுரேனியங்கள் மற்றவெல்லாம் தேவைப்படுகிறது. இவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை படைத்த பின்னால் எப்படி சாதியம் இருக்க முடியும்? மதுரையில் ஒரு காலத்தில் டிவிஎஸ் ஐயங்காருடைய பஸ் ஓடிக்கொண்டிருந்த காலம் உண்டு. அந்த டிவிஎஸ் ஐயங்காருடைய பஸ்ஸில் போகிற போது முன்னாலே உட்கார வேண்டியவர் பார்ப்பனன், கீழே பின்னால் உட்கார வேண்டிய சூத்திரன், அதை தேர்த்தப்பட்டிருக்க தனியிடம் என்று சொல்ல முடியுமா? பேட்டா ஷூ கம்பெனிக்கு போன பின்னால் நீ அங்கே போய் அமர்ந்தால் நம் காலிலே ஷூவை எடுத்து மாட்டக்கூடிய ஒரு பார்ப்பனராக இருப்பான். ஆகவே இங்கே முதலாளித்துவம் வளைகிற போது நிலப்பிரபுத்துவத்துடைய மிச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய சாதியம் உடையும் என்று நாம் எல்லாம் கருதி கொண்டிருந்தோம். நான் உட்பட கருதி கொண்டிருந்தேன். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை என்பதை எடுத்து காட்டிய பெருமைதான் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்பதை இடத்திலே பதிய வைக்கின்றேன். அவருடைய முயற்சி, ஒருவர் அந்த வழியிலே தாங்கி வந்த மனிதன் அம்பேத்கர். 18 பட்டங்களை பெற்ற பின்னாலும் கூட ஒரு வண்டிக்காரன் அவருடைய சாதியை தெரிந்த பின்னால் எட்டி குதித்து ஓடுகிறான். அவர் கீழே விழுந்து கால் உடைகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறக்காமல் ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்து, அந்த வசதியான ஆச்சாரமிக்க குடும்பத்திலே பிறந்திருக்கிற பெரியார் இவைகளை எல்லாம் அனுபவித்து வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு
அம்பேத்கரும் மார்க்சும் மிகப்பெரிய படித்த மேதாவிகள். அவர்களை காட்டிலும் இந்த மண்ணிலே இந்த சாதியத்தின் வேரை புரிந்து கொண்டு சாதிதான் அதனுடைய ஆணி வேரை அடுக்கிற வரை நான் ஓய மாட்டேன் என்று சொன்னாரே, அதனுடைய தன்மையை எங்களை போன்றிருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த வழக்கை நடத்துகிற போதுதான் அந்த ஆன்மாவை புரிந்து கொண்டேன். கோகுல்ராஜ் வழக்கு என்பது பின்புளிக்கிற வழக்கு. மேலவர வழக்குக்காக அந்த நகரத்துக்கு போய் அங்கிருக்கிற அக்ரஹாரத்திலே பார்த்த போதுதான் ஒரு தலித்துடைய வழியை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. செண்டகரம்பட்டியிலே 2 பேர் கூனி குறுகி எஜமான் என்று சொல்லக்கூடியவரெல்லாம் ஒன்று சேர்ந்து 10 ரூபாய் 5 ரூபாய் போட்டுவிட்டு பொது ஏலத்துக்கு வந்து உட்கார்கிறான் HRNC கோயிலுக்காக. உட்கார்ந்த ஒரே காரணத்திற்காக 2 பேரை வெட்டி கொன்றார்கள். இம்மானுவேல் சேகரன் ஒரு அவன் இராணுவத்திலே பணிபுரிந்தவன், அறிவாளி, ஆற்றல் மிக்கவன். சமமாக உட்கார்ந்த என்ற காரணத்திற்காகத்தானே அவன் கொல்லப்பட்டான். ஆக சமத்துவத்தை நாம் எப்படி படைக்க முடியும்? அது இன்றைக்கு உடத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை போல பரவி இருக்கிற போது இதை எப்படி உடைக்க முடியும் என்கிற போது அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு மிக அருமையாக சொன்னார்கள். முதல் படி அகமண முறையை ஒழிப்பது. அகமண முறைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆணவத்திற்கும் காரணமாக இருக்கிறது. ஆகவே புறமண முறையை வளர்க்க வேண்டும் என்கிற எண்டோகமியின் சொல்லக்கூடிய முறையை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால்தான் மாற்று வரும் என்பதை அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னதை பெரியார் வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். தன்னுடைய தங்கை மகளை வாழ்க்கையிலே செய்து காண்பித்த பெருமை, உலகத்திலே சொன்னதையும் வாழ்க்கையிலே செய்து காட்டிய பெருமை இந்த பெரியாருக்கு உண்டு என்பதை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் சேர்த்து கோர்த்து தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் படித்து விட்டால், முர்மு இன்னும் ஜனாதிபதியாகிவிட்டால், கோவிந்த் ஜனாதிபதியாகிவிட்டால் சாதி ஒழிக்கப்பட்டு விடும் என்று பல பேர் பேசினார்கள். கவின் எந்த வகையிலே குறைந்து போனான்? சுபாஷினுடைய குடும்பத்தை காட்டிலும் ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறார். ஆனால் இங்கே கவின் அவன் டெக் படித்தவன், 1.5 லட்சம் பணம் அங்கு இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய தகுதி படைத்திருக்கிற ஆற்றல் மிக்க தங்க மெடல் பெற்றிருக்கிற ஒரு படிப்பாளி. அவன் தம்பியும் ஒரு டெக் இன்ஜினியர், தந்தை BA படித்திருக்கிறவர், தாய் ஒரு ஆசிரியர். எந்த வகையிலேயுமே அவர்கள் இன்றைக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் சாதி என்ற ஒன்றை தவிர, அதிலும் 6 ஆண்டுகள் அவர் காதலித்ததை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். 6 ஆண்டு காதலித்த பின்னால் அந்த 27 வயதான கவின் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே சுபாஷ் என்பதை நாம் அறிந்தோம். அவருடைய குடும்பத்திலே திருமணம் செய்ய வைக்க போதெல்லாம் இந்த பெண் தான் இவரைத்தான் திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லி அவரை தள்ளி போட வைத்திருக்கிறார். ஆனால் கொடுமை என்னவென்றால், கவின் கொல்லப்பட்ட பின்னால், கவினை திட்டமிட்டு கொல்லப்பட்ட பின்னால் அந்த பெண்ணே ஊடகத்திலே பேசுகிறாள். ஒரு பகுதி உண்மை ஒத்துக்கொள்கிறாள். 6 ஆண்டு காதலித்தோம், எங்களுக்கு உண்மை காதலிக்கிறார். ஆனால் இந்த வழக்கில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை, விட்டுடுங்கிறார். நீ நல்லாக பார்க்க வேண்டும். சுவாதி கோகுல்ராஜ் வழக்கிலே நீதிமன்றத்திலே வந்துதான் பிறந்து போனார். இன்வெஸ்டிகேஷன் செய்கிற போது உதவி செய்தார். அவர் சொல்லாவிட்டால் சித்ரா தாய்க்கு தெரியாது. இவர் 2 பேரும் மலைக்கு போனதும் அங்கே கடவுளை கூப்பிட்டு விட்டு வந்து உட்காந்து பேசியதும் யாருக்கும் தெரியாது. CCTVக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதுதான் படம் பிடிச்சி வச்சிருந்தது. அது பேசாது. இட்ஸ் கால்டு சைலண்ட் விட்னஸ் சீரியட் சொல்வார்கள். அதுக்கு தான் தெரியும். அது பல பேர் தெரியாமல் இருந்துச்சு போறாமே. ஆனால் அந்த பெண் தான் அதை அறிவித்தவள், புகார் கொடுக்க வந்தவர், நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தவர், தன்னுடைய கையெழுத்தை தன்னுடைய மாதிரி கையெழுத்தோடு ஒப்பிட்டு காண்பித்தவர், அடையாள அமைப்பிலே காட்டினவர். ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்து கோகுல்ராஜ் யார் என்றே தெரியாது என்பது மட்டுமல்ல, தன்னையே தெரியாது சொல்லிவிட்டார் அவருங்க. ஒரு பக்கத்தில் திவ்யா நீதிமன்றத்திலே வந்து இளவரசனை நான் கரம் பிடித்தேன், காதலித்தேன், எங்கள் திருமணத்திலே யாரும் தடையிலே, நான் தான் விரும்பினேன் என்று சொன்னார். ஆனால் அந்த பெண்ணை ஹேபியஸ் கார்பஸ் வழக்கிலே நீ அம்மாவோடு போய் சேர்ந்து கொண்டு இரு என்று சொல்லி நீதிமன்றமையே, காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமே அன்றைக்கு சொல்லாவிட்டால் அந்த 2 பேரும் வாழ்ந்திருப்பார்கள். நாயக்கன் கொட்டகையிலே 2 பேரும் ஒரு காலத்திலே புரட்சிக்காரனாய் அங்கே போராடிய பாலன் வாழ்ந்து இடவது, அங்கே சாதி ஒழிப்பதற்காக போராடிய கூட்டம் மிகப்பெரிய தோழர்கள் படை கொண்ட இடவது. ஆனால் அந்த கொடுமை திவ்யா அங்கே போன பின்னால் இன்றைக்கு வரைக்கும் திரும்பி வர முடியவில்லை. ஆனால் கௌசல்யா சங்கர்
கௌசல்யாவுக்கு ஒன்றும் பெரிய தத்துவம் தெரியாது. காதலுக்கு மதமும் கிடையாது, கண்ணே கிடையாது. அந்த பெண் சங்கரை காதலித்தால் பழனியிலே காவல் நிலையத்திலே போய் எழுதி கொடுத்துட்டு போகிறான். எழுதி கொடுப்பான், நாங்கள் விரும்புகிறோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாதுகிறார். எழுதி கொடுத்து விட்டு உடுமலைப்பேட்டையிலே போயிருக்கிறார். அங்கே பட்ட பகலிலே திட்டமிட்டு வந்து ரவுடிகளை வைத்து, திண்டுக்கல் இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கார ரவுடிகளை கொண்டு வந்து கூலிப்படை வைத்து அவருடைய அப்பனும் மாமாவும் சேர்ந்து கொலை செய்கிறார்கள். அங்கே அந்த மிக கொடூரமான கொலையிலே சங்கர் கொல்லப்படுகிறான். கௌசல்யா தாக்கப்பட்டு காயப்படப்படுகிறாள். அந்த வழக்கு நீதிமன்றத்திலே விசாரணை மன்றத்திலே தூக்கிலடி அளிக்கப்படுகிறது. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்த பின்னால் யாரெல்லாம் முக்கியமான குற்றவாளியோ எய்தவனெல்லாம் தப்பி விட்டான், கூலிப்படப்பட்டு சிக்கிறான் போகிறான். ஆனால் அந்த வழக்கிலே இருந்து கௌசல்யா வெளியே வந்து சாதி புறந்தள்ளி இன்றைக்கு தமிழகத்திலே வீரமங்கையாய் போராளியாய் சாதி ஒழிப்பு போராடி நிற்கிறாரே. அதுக்கு காரணம் யார்? அருமை தோழர் குளத்தூர் மணியை போட்டிருக்கிறவர்கள், எவிடன்ஸ் கதிரை போட்டிருக்கிறவர்கள், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற சாதி ஒழிப்பு போராளிகள் தான் இன்றைக்கு கௌசல்யா போன்று வெளிவதற்கு காரணமாகவே கௌசல்யா சாதி கட்டமைப்பை விட்டு வெளியே வந்தார். ஆகவே இன்றைக்கு நிற்கிறார். அந்த சாதி கட்டமைப்பில் இருக்கிற போது அது கோகுல்ராஜுடைய வழக்காகட்டும் அல்லது சுபாஷினி ஆகட்டும், சாதி கட்டமைப்புகள் இருக்கிற போது அதுக்குள் தான் அமிழ்ந்து கிடக்க முடியுமே தவிர மறுக்க முடியாது. அதைத்தான் நான் கோகுல்ராஜுடைய வழக்கிலே பார்த்தேன். ஆகவே ஒரு சிறப்பு சட்டம் ஏன் வேண்டும் என்று கேட்டால், இது ஏதோ தலித்தாக மட்டுமல்ல, நம்மை பொறுத்தவரையிலும் சாதி என்பது பார்ப்பனிய குடும்பத்திலே பிறந்திருக்கிற பெண்ணுக்கும் தலித்தாக பிறந்திருக்கிற பெண்ணுக்கும் ஆதிக்கம், ஆணாதிக்கத்துடைய அடக்குமுறை உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் ஏங்கல்ஸும் மிக தெளிவாக சொன்னார்கள். தீண்டாமையை காட்டிலும் கொடியது பின்னடிமைத்தனம் என்று சொன்ன பெருமை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் உண்டு. அதையே ஏங்கல்ஸுடைய புத்தகத்திலே கூறியிருக்கிறார். அரசு சொத்துரிமை புத்தகத்திலே மிக விரிவாக எடுத்துச் சொல்கிறார். எப்படி தாய்வழி சமூகம் ஆதிக்கத்தின் காரணமாக ஆணாதிக்கமாக மாறியது என்கிறார். அந்த ஆணாதிக்கத்தை உடைக்காவிட்டால் அதுதான் முதல் படி. ஆகவே தான் பெண்களின் அடிமையாக சொல்லக்கூடிய அந்த 10 தலைப்புகள் இன்றைக்கும் நாம் உட்கார்ந்து பேச வேண்டிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு. ஆகவே பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் மட்டும்தான் சமத்துவம் சாத்தியமாகும். விடுதலை என்ற வார்த்தையே என்றைக்கு பெண், நாம் சொல்லக்கூடிய லிபர்ட்டி என்ற வார்த்தை, சுதந்திரம் என்பது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த சுதந்திர உணர்வு என்பது, விடுதலை வேட்கை என்பது நான் விரும்புகிற ஒன்றை, நான் தேர்ந்தெடுக்கிற ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான். அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்கு பெயர் 1000 நாம் மேடை போட்டு பேசலாம். பெண்களை விடுதலை செய்யாவிட்டால் சமூகத்திலே சமத்துவம் சாத்தியமில்லை. லெனின் சொன்னார், குரூப்ஸ்காயா சொன்னார், எந்த நாட்டிலும் எந்த பெண் சரிபாதி பெண்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்களோ அப்போதுதான் விடுதலை உண்டு சொன்னார். ஆகவே சிறப்பு சட்டம் என்று சொன்னால் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அது சாதியிலே பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சாதியிலே தலித் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதும் அவர்கள் காதல் கொள்வதும் நட்பு கொள்வதும் பிரிந்து செல்வதும் அடிப்படை உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு சட்டம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. சதியை ஒழித்ததை போல், வரதட்சணை ஒழிப்புக்காக சட்டம் கொண்டு வந்ததை போல், விதவைகள் மறுமண சட்டத்தை கொண்டு வந்ததை போல் இன்றைக்கு இந்த சிறப்பு சட்டம் இருந்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாம் தடுக்க முடியும். என்று கேட்டால் 2:30 மணிக்கு அந்த கவின் வெட்டப்படுகிறான், கொல்லப்படுகிறான். 18 வெட்டுகள் அவனுக்கு. அவனை கொண்டு போய் திட்டமிட்டு கொண்டு போய் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்க வைத்து ஒரு ஜேசிபிக்கு பக்கத்திலே சில்லி பவுடரையும் அருவாளையும் எடுத்து வந்து அவன் மீது தூவி வெட்டுகிறான். அவன் தப்பி ஓடுகிறான். ஓட ஓட வெட்டுகிறான். 18 வெட்டுகள் அவனுடைய வைட்டல் பார்ட்ஸில் போகிறான். ஓட ஓட வெட்டுகிறான். இந்த கொடுமை செய்த பின்னால் அந்த தாய் அங்கிருந்து நேராக காவல் நிலையத்துக்கு போகிறார். 2:30 மணிக்கு சம்பவம். 5:30 மணி வரைக்கும் அவருடைய பெட்டிஷனை புகாரை பெறாமல் 5:30 மணிக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் காசி பாண்டியன், அவரே ஒரு சாதி பிடித்திருக்கிறவன். சுபாஷுடைய பெற்றோர் 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டராக பெட்டாலை பணியாற்றக்கூடியவர்கள். சாதி ஆணவமும் அதிகாரமும் சேர்ந்திருக்கிற கொடுமையை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே இதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இருந்தால்தான் இன்றைக்கு அது சாத்தியமாக முடியும். என்று கேட்டால் மற்ற வழக்குகளிலெல்லாம்
அரசுதான் நிரூபிக்க வேண்டும். ஆனால் சிறப்பு சட்டத்திலே அப்படி அல்ல. அவன் தலித் அல்லது இன்றைக்கு அந்த அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டவன் நான் தலித் நான் ஷெட்யூல்ட் என்றால் அந்த குற்றம் சாட்டவனுக்கு இறந்து போனவன் பாதிக்கப்பட்டவன் ஒரு தலித் அல்லது பல்வடி என்று தெரிந்திருந்தாலே போதும், நாலேஜ் இருந்தால் போதும். குரூப் ஆஃப் பர்சன்ஸ் சொல்றான். ஒரு 5 பேரோ 2 பேரோ ஒரு பொது கருத்தோடு நிலம் மற்றும் எந்த விரட்டியுமா இருந்தாலும் சரி, அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டால் அது தப்பு செஞ்சா the court can presume என்ற வார்த்தை இருக்கு, செக்ஷன் 8 இருக்கு. போறான். இதுதான் இன்றைக்கு தேவை. UAPA கேஸில் NIA கேஸில் நம்முடைய தோடர்களை போட்டு அடைக்கிறாங்க. தோடர்கள் வந்திருக்காங்க. வெளியே வந்து நம்ம தோடர் மோகன் உட்கார்ந்துருக்காரு, மாற்றுத்திறனாளியாக வழக்கறிஞர். NIA கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். தோடர் ராஜு இங்கே இருக்கிறார், அகராதி இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. NIA கோர்ட்டில் நிற்க வச்சிருக்கிறான். எதுக்காக தெரியுமா? நீ எல்லாம் தேச துரோகிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஒரே பாயிண்ட் தான், நீ தேசத்துக்கு விரோதமாக எப்படி இன்டென்ட் டு டூ எனி ஆக்ட்ங்கிற வார்த்தை போடுறான். NIAவில் செக்ஷன் 50 போடுறான். UAPAவில் என்ன இன்டென்ஷன் நினைச்சாலே போதும். இந்த தேசத்துக்கு எதிராக ஒற்றுமைக்கு எதிராக நினைத்தாலே அது தேச விரோத குற்றமாக கருதப்படுவதுதான் 124A. அதை தூக்க சொன்னா சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் கொடுமை என்னன்னு பார்த்தா அது அதற்கு மேலா 152 வந்திருக்கு போறாமே. ஆகவே UAPA நீ அமல்படுத்துவ, NIA அமல்படுத்துவ, NDPS கோர்ட் அமல்படுத்துவ. ஆனால் வன்கொடுமை தடுத்து மட்டும் இதை மட்டும் பிரயோகிக்க மாட்டான் பல பேர். அதை கொண்டு வந்தது என்பது நம்முடைய சாதி ஒழிப்பு கூட்டு இயக்கங்கள் மேலவளையை துவங்கி அது இன்றைக்கு வசுப்பிரியா வழக்கு வரைக்கும் இந்த 8வது பிரிவை நடைமுறையிலே நிரூபிக்க வைத்தது அரசு அல்ல, இங்க அமர்ந்திருக்கிற சாதி ஒழிப்பு பணியினுடைய கூட்டத்திலே தான் இருந்த காலத்தான் செய்ய முடிஞ்சது. அதை கெட்டிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பது காலத்தினுடைய அவசியமாகும். அப்படி கொண்டு வருகிற போது நமக்கு தெரியும், ஒரு தீர்ப்பு அளிச்சா உடனே வந்து சட்டம் வந்தால் உடனே மாறி போயிடுமா? அதற்கு அதற்கான கருவிகள் தான் இவைகள் போறாமே. இதுக்கு பேர் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஆகவே அதை வேண்டும் கேட்கிறோம். ஆனாலும் கூட ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? மிக அற்புதமாக தடை போட்டிருக்காங்க. இட ஒதுக்கீடு இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. இந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியாவில் என்ன சட்டம் இருக்குது? இடஒதுக்கீடு உண்டா? நான் கேட்கிறேன். 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் முன்னேறி கொடுத்தான். எவன் உயர் சாதிக்காரனோ அவனுக்கு 10 விழுக்காடு கொடுத்த. சாதி மறுப்பு என்பது சாசனம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒன்று. அப்படி என்றால் நீ எங்கோ வேண்டாம், தமிழ்நாட்டில் வேண்டாமா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்த பின்னால் அதை ஒரு ஸ்கீம் போட்டுக்கிறாங்க. அது ஒரு சும்மா ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தில் 25,000 வந்து 50,000 பணம் கிடைக்க போறாமே. அரசாணை 8/2021 அதில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது அரசாணை. சாதி மறுப்பு திருமணம் செய்தால் சலுகையில் மட்டும் தான் கேட்க முடியும். அது எப்படி? நீங்கள் 2 சாதிக்காரரும் எப்பயுமே நம்ம நாட்டில் என்ன வழக்கம்? நீ கட்சியை மாற்றிக்கலாம், மதத்தை மாற்றிக்கலாம், ஆனால் சாதி மட்டும் மாறாது. உன்னோடு பிறந்திருக்கிற சாதி கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவே சாதியால் சாதி மறுப்பு திருமணம் செய்தாலும் கூட சாதியால் ஒருத்தருக்கு மாற்றிக்க முடியாது. சாதி மறுப்பு திருமணம் தான். அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு செய்யணும். இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிற அந்த ஆர்டிகல் 15, 14, 15க்கு அர்த்தப்பட்டு சொன்னால் அந்த சாதி மறுப்பு தம்பதிகளுக்கு அவள் பிறக்கிற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட செய்தி கொடுக்கப்பட்டாக வேண்டும். இவைகளை நிறைவேற்றால் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி என்பது தொழிலாளி முதலாளியாக முடியும், ஒரு முர்மு பிரசிடென்ட் ஆக முடியும். ஆனால் என்ன நீ ஆனாலும் உன் சாதி மட்டும் போகாது. ஆகவேதான் சாதி என்பது அது அசைக்க முடியாததுதான். வர்க்கம் என்பது மாறக்கூடியது. கிளாஸ் இஸ் இம்மொபைல், வேறஸ் காஸ்ட் இஸ். இன்றைக்கு காஸ்ட் என்பது இம்மொபைல் என்று சொன்னான், ஆனால் கிளாஸ் இருக்காரு என்பது மொபைல் என்று சொன்னான். அது மாறக்கூடியது. ஆகவே மாறாத தன்மை கொண்டிருக்கிற கெட்டிப்படுத்த கொண்டிருக்கிற இந்த சாதியை எடுத்து அடித்து ஓங்குவதற்கு ஒரு சட்டம் என்று சொன்னால் அது சிறப்பு சட்டமாகத்தான் இருக்க முடியும். அதை 242வது லா கமிஷனே போட்டாச்சு. அவங்களே கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸையும் கருத்து கேட்டாச்சு. லோக்சபாவில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் நிறைவேற்றலை. அது மோடி செய்ய மாட்டார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு என்ன இருக்குது? சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாடு
சமூகத்திற்காக குரல் கொடுக்கிறார், நான் பாராட்டுறேன். நீ நீட்டுக்காகவும் கல்விக்காகவும் ஆளுநருக்கு நீங்க போராடுறது இல்லைங்கள. ஆனால் வாக்குறுதியை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வர மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த இடத்துல பதிவு வைக்கிறோம். உங்களோடு நாங்கள் சேர்ந்து நிற்போம். ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி மறுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே இந்த சிறப்பு சட்டத்தை ஒரு மாநில அரசாங்கம் கொண்டு வர, ஏன் கன்கரன்ஸ் லிஸ்ட் இருக்கு போறாமே, அது கன்கரன்ஸ் இருக்கிற போது நீ சட்டத்தை இயற்றி ஒரு கன்கரன்ஸ் தான் வாங்கணும். ஆகவே அதை இயற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சட்டத்திலே சாதி மறுப்பு திரும்ப சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதோடு அதற்கான ஒரு கருத்து களத்தை மதுரை மண் இன்றைக்கு இந்த இடத்துல துவங்கி இருக்கிற எத்தனையோ போராட்ட களத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த களம் என்பது கட்சிகளை கடந்து இருக்கக்கூடிய இயக்கம் அது. ஆகவே தான் அருமை தோழர்கள் பூரா சேர்ந்திருக்கிறார். தோழர் மீதா பாண்டியன் பொறுப்பெடுத்து, தோழர் கொளத்தூர் மணி அவர்களும் எங்களை போன்றிருக்கிறவர்களும் இளமாகக்கூடிய அத்தனை வந்திருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியது. தமிழகம் பூரா பார்க்கிறேன். இந்த எழுச்சியை கண்டாவது தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை கொண்டு வர வைப்போம் என்பதை இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கு நன்றி குறிப்பிடுகிறேன்.